தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய சுபதின வணக்கம். இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தில் 91 முதல் 100 வரையிலான நாமங்களை நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதலில் வரும் நாமம் ஓம் குலசங்கேத பாலின்யை நமக என்பதாகும். குல சம்பந்தமான ரகசியங்களை காப்பவள். குறிப்பிட்ட சிலருக்கு மட்டும் தெரிந்த ரகசிய மொழிகளை அல்லது சொற்களை சங்கேதம் என்பர். ஒரு ஜவுளிக்கடைக்காரர் க ய என்று துணியின் மீது எழுதியிருப்பார். அந்த கடையில் அதன் பொருள் 97 என்பது அக்கடையில் உள்ள சிலருக்கு மட்டும் தெரிந்திருக்கும். அதுதான் சங்கேதம். குண்டலினி யோக முறையில் உள்ள சங்கேதங்களை காப்பவள் அம்பிகை. குண்டலினி சக்தியை உணர்ந்து அதனை யோகி இயக்கலாம். ஆனால் அது எப்படி இயங்குகிறது என்ற முழு விவரமும் அந்த யோகிக்கும் புரியாத புதிராகத்தான் இருக்கும். ஏனெனில் ரகசியங்களை அறியத்தகாதவர்கள் அறிந்தால் விளைவுகள் விபரீதமாகும். எனவே அவற்றை அம்பிகையே பாதுகாக்கிறாள். அதனால் அவளை குல சங்கேத பாலினி என்றனர். தொடரும் நாமம் ஓம் குலாங்கனாயை நமக என்பதாகும். குலஸ்திரியை போன்றவள். மற்ற தெய்வங்களின் வித்தைகள் பலருடன் பழகும் பெண்களை போன்றவை. ஆனால் அம்பிகையின் ஸ்ரீவித்தை தனது குலத்தவருடன் மட்டும் பழகும் குலஸ்திரீ அல்லது பதிவிரத்தையை போன்றது. பதிவிரத்தையை அவளது கணவன் மட்டும் அறிவது போல் உபாசகர் மட்டும் அறியும் ஸ்ரீவித்தையை குலஸ்திரீ என்று சிறப்பித்து கூறுவர். இங்கு யோக முறையில் யோகி மட்டும் அறியும் குண்டலினியை குலஸ்திரீ என்றனர். குண்டலினி சக்தி மேலெழும்பி சகசிராரத்தில் ரகசியமாக தனது கணவனான சிவனுடன் சேருகிறது. அது கணவனை நாடும் குலஸ்திரியை போல் சகசிராரத்தில் உள்ள சிவனை நோக்கி செல்கிறது என்று சௌந்தரிய லகரி வர்ணிக்கிறது. தொடரும் நாமம் ஓம் குலாந்தஸ்தாயை நமக என்பதாகும். குலத்தினுள் உறைபவள். குலமாகிய குண்டலினியில் உறைபவள். குலம் எனப்படும் ஆதாரங்களில் உறைபவள். அறிவு, அறிபவன், அறியப்படு பொருள் என்பன அனைத்திலும் உறைபவள். தொடரும் நாமம் ஓம் கௌலின்யை நமக என்பதாகும். கௌலினி வடிவினள், அதாவது சிவனும் சக்தியும் சேர்ந்த வடிவினள். குலம் என்றால் சக்தியையும் அகுலம் என்றால் சிவத்தையும் குறிக்கும். தேவாரமும் ஈசனை குலமின் என்கிறது. சிவமும் சக்தியும் இணைந்ததே குண்டலினி. ஆதலால் அவனை கௌலினி என்றனர். மூன்றும் வெளிப்படத் தோன்றும் குலம் என்பர். அம்முறையில் வழிபடப்படுபவள் கௌலினி. தொடரும் நாமம் ஓம் குலயோகின்யை நமக என்பதாகும். குலயோகினியாக இருப்பவள். குலத்துடன் தொடர்பு கொண்டவளாக இருப்பவளை குலயோகினி என்றனர். யோகிக்கும் யோகேஸ்வரிக்கும் இடையே இணைப்பு சக்தியாக இருந்து யோகத்தை கூட்டுவிப்பவளும் அம்பிகையே ஆகிறாள். அந்த நிலையில் அவள் யோகினி எனப்படுவாள். இந்த யோகினி என்ற சொல் அம்பிகை மற்றும் தேவியை உபாசிக்கும் பெண் யோகிகளையும் குறிப்பிட எடுத்தாளும் சொல்லாகும். நல்ல குலத்தில் பிறப்பதே ஒரு யோகம் அல்லது பேறு ஆகும். அவ்வாறு நல்ல குலத்தில் பிறக்கும் நல்ல யோகத்தை அருள்பவள் குலயோகினி. தொடரும் நாமம் ஓம் அகுலாயை நமக என்பதாகும். குலத்திற்கு அப்பாற்பட்டவள், அதாவது குலம் என்று 6 ஆதாரங்களை கடந்த சகசிரார பெருவழியில் அக்குலமான பெருவழியில் இருப்பவள். தோன்றுமிடம், பெற்றோர், வம்சம் என்பன குலமாகும். தேவிக்கு உண்மையில் இந்த நிலைகள் இல்லாததால் அவள் அகுலா. வம்பே பிறவியும் மலைமகள் என்பது நாம் இவள் தன் தகைமையை நாடி விரும்புவதே என்று அபிராமி பட்டரும் அபிராமி அந்தாதியில் இதனையே கூறுகிறார். தொடரும் நாமம் ஓம் சமயாந்தஸ்தாயை நமக என்பதாகும். சமயத்துள் விளங்குபவள். வசிஷ்டர் முதலானோர் வகுத்து அளித்த வழிபாட்டு முறை சமயம் எனப்படும்.
அதன்படி 6 ஆதாரங்களிலும் சிவசக்தியை இணைந்து இருப்பவர்களாக பாவனை செய்து வழிபடும் முறை சமயாச்சாரம் எனப்படும். பெயர், நிறம், ரூபம், தொழில், செயல் என 5 வகைகளில் சிவசக்தி ஒற்றுமை பெற்று விளங்குவதாக யோக முறையில் பாவித்து வழிபடுதல் சமயாச்சாரமாகும். உதாரணமாக விஷுப்தி சக்கரத்தில் சிவன் சிவா என பெயர், இருவருக்கும் ஸ்படிக நிறம். தொழில், உலகை படைக்க முற்படுதல், இருட்டை போக்குவது இருவரின் செயல். இவ்வாறு ஒற்றுமை பாவனையில் வழிபடப்படுபவள் என்பதாகும். தொடரும் நாமம் ஓம் சமயாச்சார தத்பராயை நமக என்பதாகும். சமயாச்சாரத்தில் பிரியமுள்ளவள். மூலாதாரத்தில் தொடங்கி ஒவ்வொரு ஆதாரத்திலும் மானசீகமாக வழிபாடு இயற்றினால் அது அம்பிகைக்கு மிகவும் பிரியமானதாகும். புறக்கருவிகள் ஏதுமின்றி மனதிலேயே ஸ்ரீசக்கரம் அல்லது 6 ஆதாரங்களை பாவனை செய்து வழிபடும் முறை சமயாச்சாரமாகும். ராமகிருஷ்ண பரமஹம்சர், அபிராமி பட்டர் போன்றோர் அம்பிகையை அங்கனமே வழிபட்டனர். தொடரும் நாமம் ஓம் மூலாதாரைக்கு நிலையாயை நமக என்பதாகும். மூலாதாரத்தையே இடமாக கொண்டவள். மூலாதாரம் என்பது தண்டுவடத்தின் இறுதியில் இருக்கும் குதஸ்தானம் என்னும் இடமாகும். இங்குதான் அம்பிகை குண்டலினி சக்தியாக உறங்கிக் கொண்டிருக்கிறாள். அச்சக்தியை மேலெழுப்பி கொணர்வதே குண்டலினி யோகம். மூலாதாரம் மண்பூதத்தின் இருப்பிடமாகும். நூலிழை போன்று சுருட்டிக்கொண்டு உறங்குவதால், குண்டலமிட்டு உறங்குவதால் குண்டலினி சக்தி என்றனர். அங்கு நிலையாக இருந்து நம்மை காக்கிறாள் அம்பிகை. நிறைவாக வரும் 100வது நாமம் ஓம் பிரம்ம கிரந்தி விபேதின்யை நமக என்பதாகும். பிரம்ம கிரந்தியை பிளந்து செல்பவள். குண்டலினி சக்தி மேலெழும்பும் வழியில் இடையிடையே இருக்கும் முடிச்சுக்கள் கிரந்தி எனப்படும். பாதரச மணியில் குழலின் இடையில் குறுகிய பகுதி ஒன்று இருக்கும். அதுபோல் குண்டலினியின் மார்க்கத்திலும் சற்றே குறுகிய முடிச்சு போன்ற அமைப்புகள் உண்டு. சுருங்கி இருப்பதால் அப்பகுதியை கிரந்தி என்றனர். அந்த முடிச்சுக்களை பிளந்து கொண்டு குண்டலினி ஆகிய அம்பிகை மேலே எழும்புகிறாள். குண்டலினியின் இயக்கம் மூலாதாரம் முதல் உச்சந்தலையில் உள்ள சகசிராரம் வரை நிகழ்கிறது. 6 ஆதாரங்களும் 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு அப்பகுதிகள் கண்டங்கள் என பெயர் பெற்றுள்ளன. அவை சோமகண்டம், சூரிய கண்டம், அக்னி கண்டம் ஆகியவை ஆகும். மூலாதாரத்திலிருந்து கிளம்பிய சக்தி அக்னிகண்டத்தில் உள்ள பிரம்ம கிரந்தி என்ற முடிச்சை பிளந்து கடக்கிறது. அப்பகுதிக்கு பிரம்மா அதிதேவதை ஆகிறார். ஆதலால் அந்த முடிச்சு பிரம்ம கிரந்தி எனப்பட்டது. கிரந்தி என்ற முடிச்சு பூர்வ வாசனையால், அதாவது முன்வினை தொடர்பால் நாடுகளில் பாயும் சிக்கல்களே ஆகும் என்கிறார் உரையாசிரியர் ஸ்ரீ அண்ணா அவர்கள். நாளையும் தேவியின் நுண்ணிய வடிவினை சிந்திப்போம். இறைவி இறைவன் இரண்டும் ஒன்றாகி தாயாய் தந்தையாய் சக்தியும் சிவனுமாய் உள்ளொளியாகி உலகெல்லாம் திகழும் பரம்பொருளே, வேண்டாதது அனைத்தையும் நீக்கி வேண்டியது அனைத்தும் அருள்வது உன் கடனே ஆகும். இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமத்தின் 91வது நாமம் முதல் 100வது நாமம் வரை நாமத்தையும் அதன் பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.